கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் நற்செய்தியின் சத்தம் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. காதுகள் உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் என்று நாம் கடந்த வாரத்தில் புதன்கிழமையில் சாம்பல் புதன் என்று நாம் அந்த 40 நாட்கள் நோன்புக்காக, அதாவது தவத்திரு நாட்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு எதற்காக தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்பட்டார், அனுப்பப்பட்ட விதத்தை அவர் அமைதியாக இருந்து தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக, அதையே அவருடைய முதலும் கடைசியுமான ஒரு கீழ்ப்படிதலாக இந்த பூமியில் வாழ்கிறவரை அவர் பிதாவின் சித்தத்தை செய்து 40 நாள், அதாவது சிலுவையில் அறையப்படுகிற நாட்களுக்கு முன்பதாக நம்ம எல்லாருமே அதை தவத்திரு நாட்களாக கருதி கிறிஸ்துவின் பலியாகிறதை, அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் நம்முடைய பக்தி வைராக்கியத்திற்காகவும் கிறிஸ்துக்காக வாழ்கிற வாழ்க்கையில் எப்படியாக நம்மை நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும், புதுமைப்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 40 நாள் நோன்பு நடப்பதற்கு ஒரு ஆரம்பமாக இந்த சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே என்கிறதை நாம் இப்பொழுதாக நாம் அறியப்பட்டு வருகிறோம். அநேகர் ஈவன் பெந்தகோஸ்தே, சிஎஸ்ஐ, இது போன்ற அநேக பிரிவுகளுடைய கிறிஸ்தவர்கள் இதை நடைமுறையில் இந்த 40 நாள் நோன்பை கடைப்பிடிக்கிற விதமாக இருக்கிறது. இந்த 40 நாள் நோன்பு எப்பொழுது இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், கிபி 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 600 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாம்பல் புதன், இந்த நோன்பு நாட்களை கடைப்பிடிக்கிற விதத்தை இந்த உலகத்திலே கடைப்பிடிக்கப்பட்டது. இந்த சாம்பல் புதன் என்கிற பொழுது ஆரம்ப நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையை தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இந்த சாம்பல் புதன் எதற்கு என்றால், மனுஷன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணிற்கே திரும்ப போகிறான். மனுஷனுடைய மேன்மை, பெருமை எல்லாம் ஒன்றுமே இல்லை. மனுஷனுடைய சரீரம் திரும்ப மண்ணுக்கே போகிறது. மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் வாழ்கிறான். வாழ்ந்த பிறகு மீண்டும் அவன் மண்ணுக்கே திரும்புகிறான். இதைத்தான் நாம் இந்த சாம்பல் புதன் அன்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டியவை. அதனால்தான் சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு கோட்பாடை ஆரம்பத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளும், ரட்சிக்கப்பட்ட ஜனமும் இந்த சாம்பல் புதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் மனுஷனுடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் குறைவு. மட்டுமல்ல, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் மீண்டும் மண்ணுக்கே திரும்புகிறான் என்பது இங்கே நம்ம அடிப்படையாக ஒரு கோட்பாடை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இந்த சாம்பல் புதன் கத்தோலிக்கர் என்ன செய்வார்கள் என்றால், நீ மண்ணிலிருந்து வந்தவன், மண்ணாக மாறுவாய் என்கின்ற இறை வார்த்தையை அவர்கள் தியானித்து சில இடங்களில் அந்த சாம்பலை வழங்குகிற பொழுது அந்த சாம்பலை தங்களுடைய நெற்றியிலே பூசிக்கொண்டு நினைவு கூறுகிறார்கள். இது பக்தி சடங்காச்சாரம் என்று அல்லாமல், இந்த சாம்பலை நெற்றியிலே இடுகிற பொழுது மனுஷன் சாம்பலுக்கு திரும்புகிறான், அதாவது மண்ணுக்கு திரும்புகிறான். மனுஷர்கள் அறிந்து கொள்ளுகிற விதத்தில் இந்த சாம்பலை அந்த தினத்தில் கொடுக்கிற பொழுது எல்லா விசுவாசிகளும் அந்த சாம்பலை தங்களுடைய நெற்றியிலே வைத்துக் கொள்வார்கள்.
ரோமன் கத்தோலிக்கர் இந்த சாம்பல் புதனன்று அவர்கள் சபையிலே ஆராதனை நடத்தி அந்த ஆராதனையிலே சாம்பலை வழங்குகிறார்கள். அது எதற்கென்றால் மனுஷன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணிற்கு திரும்புகிறான் என்பதாக. அதே போல ஆங்கிலிக்கன் அவர்களுடைய சபை வழிபாடு நடைமுறைகளில் சாம்பலை ஒரு குறியீடாக அவர்களும் எதை நினைவு கூறுகிறார்கள் என்றால், மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மீண்டும் மண்ணுக்கே திரும்புகிறான் என்கின்ற கொள்கை அடிப்படை, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாரும் மனுஷர்கள், நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பித்ததோ அங்கேயே முடிகிறது என்பதை வலியுறுத்துகிறது. அதே போல லூத்ரன் தெய்வீக ஆராதனை, அவருடைய ஆராதனையின் முறைகளிலே என்ன செய்வார்கள் என்றால், பாவம் கருணை. மனுஷன் பாவத்தினால் உண்டானவன், அவன் பாவத்திலே மரிக்காமல் அவனுக்கு மீட்பும் உண்டு, கருணையும் உண்டு என்கிறதை அநேகர் இந்த தத்துவ கோட்பாடு இதன் அடிப்படையிலே அந்த சாம்பல் புதனன்று திருப்பலி, ஆராதனை, சபை ஒழுங்கிலே இவற்றை ஆதாரமாக, இவற்றை முதன்மையாக வைத்து தங்களுடைய சபை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த ஆராதனையில சொல்லி கொடுக்கப்படுகிறது. மெத்தடிஸ்ட் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், இதே போலவே ஆராதனையில சாம்பல், நோன்பு எதன் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டும், எதற்காக இந்த தவ திருநாட்கள், எதற்காக இந்த ஒரு முறைமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சில இடங்களில் உணவு முறைகளையும், சில அநேகர்களுக்கு உணவு கொடுத்து மற்றும் இவை போன்ற சமூக நல்ல அக்கறையோடு அன்பின் அடையாளத்தை பிறருக்கு காண்பிக்கும் பொருட்டாக செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நாம் அதை குறித்து நாம் இந்த சபைகளிலே வழக்கமாக இந்த சாம்பல் புதனன்றும் இந்த தவத்திரு நாட்கள் ஆரம்பிக்கிற பொழுதிலிருந்தே இதை போன்ற ஒரு நல்ல கோட்பாடோடு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றே நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாம்பல் புதன் இவற்றிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்பு, தயவு, ஆன்மீகம், தாழ்மை, இவற்றை நம்ம அடையாளமாக நமக்குள் இருக்க வேண்டும். இந்த தவத்திரு நாட்களில் மட்டுமா இந்த அன்பு, இந்த தயவு, இந்த நெறிமுறைகள், கீழ்ப்படிதல், பணிவு, தாழ்மையான குணம் கொண்ட அந்த அன்பு மனம், இவையெல்லாம் எப்போ வேணும்? வெறும் தவத்திரு நாட்களில் தான் வேணுமா? இல்லை, எல்லா நாட்களிலும் இவை இருக்க வேண்டுமா என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளின் அடையாளம் என்னவென்றால், அவர் நமக்காக நம்மை எப்படி அன்பாக நேசித்து ஏற்றுக்கொண்டாரோ, நாமும் பிறரை அன்பாலே பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புறக்கணிக்காமல் அன்பாக இருந்து, தயவு காட்டி, கனிவு காட்டி, பிறருக்காக கருணை உள்ளம் கொண்டு, எப்படி நாம் பாவிகளாக இருக்கிற பொழுது இறை மகனாகிய இயேசு நம்மீது கருணை வைத்து, தயவு வைத்து, கிருபையால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, அதை போலவே அவரை நாம் தந்தை என்றும், நம்மை ரட்சிக்க வந்தவர் என்றும், நம்மை ரட்சித்தார் என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது பிறரையும் அதே போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இந்த அவசியத்தை நாம் அறிந்து கொள்ளாமலேயே இந்த தவத்திரு நாட்களில் இறைவனுக்கு பயபக்தியோடு இருந்து 40 நாள் சென்ற பின்பு இந்த 40 நாட்கள் சென்ற பின்பு அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த 40 நாளிலே போய்விடாமல் சதா காலமும், அதாவது சதா காலம் என்பதை விட நாம் மண்ணில் வாழ்கிற காலம் வரை நம்மோடு அந்த குணங்களை வைத்து கொள்வோமானால் அது நாம் மண்ணிலிருந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். இதுதான் அந்த சாம்பல் புதன்
இந்த தவத்திரு நாட்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள்கள், ஒரு உறுதிமொழின்னு சொன்னால், பிதா நம் மீது அன்பு வச்சு தன் மகனை அனுப்பினார். நம் எல்லாருக்காகவும் சிலுவையில் அவர் அடித்து பலியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தன் மகனை அனுப்பினார் என்றால், அதற்கு காரணம் தேவன் நம் மீது வைத்த அன்பு. இந்த அன்பை உண்மையாக நாம் உணர்ந்து, இதே போல நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நம்மை விட எளிமையாக தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், அனாதைகளாக இருக்கிறவர்கள், திக்கற்றவர்களுக்கு நாமும் அதே அன்பை, அதே கருணையை பிறரிடத்திலே வைத்து அவர்களை தேற்றுகிறதும், அன்பு மொழியால் அவர்களுக்கு ஆதரவு சொல்லுகிற இந்த ஒப்பற்ற கிரியைகள், காரியங்கள் தான் நாம் நம்மோடு இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்கின்ற அடையாளத்தை உலகத்திற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் உரிய கிரியைகளாக இருக்கிறது.